ஆண்டிப்பட்டி வைகை அணையில் மீன் பிடிப்பதற்காக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொய் குற்றச்சாட்டு எழுப்பி மிரட்டி வருவதாக புகார் எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் 30 ஆண்டுகளாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளே மீன்களை பிடித்து விற்பனை செய்து வந்தனர். தற்போது மீன் பிடிப்பதற்காக மீன்வளத்துறை சார்பில் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் வீதம் 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தனியாருக்கு டெண்டர்கள் விடப்பட்டு மீன்கள் பிடிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் இறைச்சி கழிவு கொட்டப்படுவதாக பொய் குற்றச்சாட்டு எழுப்பி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீனவ ஒப்பந்ததாரர்களை மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மீன்பிடி ஒப்பந்ததாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டேமோட சேர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அரசுக்கு இழப்பு ஏற்படுவது கருதி அரசு வரணுன்ற காரணத்தினால தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 33 டெண்டர் விடாமல் இருந்துச்சு. ஒரே டயத்தில் போன வருஷம் டெண்டர் எல்லா டேமும் ஒரே டயத்தில் டெண்டர் முடிஞ்சு ஓகே பண்ணி சென்னையில் எல்லா டேமும் 5 வருஷம் வருஷம் பணம் கட்டணும். கோயம்புத்தூர் ஜாகிர் அவர் ஃப்ரெண்டு நம்பர், அவர் மீன் தொழில் செய்கிறாரு. அவர் டேம் எடுத்திருக்காரு. கோயம்புத்தூரில் 4-5 கம்மா எடுத்திருக்காரு. அவர் பேரில் எடுத்துகிட்டு அவருக்காக நான் நிர்வாகம் பண்ணுறேன். எல்லாம் நிர்வாகம் பண்ணேன். அவருக்கு பல வேலை இருக்கிறதுனால கோயம்புத்தூர்லேருந்து போகிறதுனால இதனால் வரையில் 3 மாதம் ஸ்ட்ரைக்கு காரணமே இதுக்கு முதல் இருந்த ஆஃபீஸர்லாம் அங்கே எதுவுமே எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. மீன் வளத்துறையில் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. நாங்கள் அவங்கள பற்றி பேசவே இல்லை. எங்களுக்கு முழுக்க பொதுப்பணித்துறையில் முழுக்க 2 பேர் இடைஞ்சல் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு டெண்டர் எடுத்து அவங்களுக்கு 44 லட்ச ரூபா பணம் கட்டியிருக்கோம். இந்த பணம் மீன் வளத்துறையிலிருந்து டெண்டர் எடுத்து பிடபிள்யூக்கு 44 லட்ச ரூபா போயிடும். பகுதி சேர் அன்னைக்கே பணம் போயிடும். மீதி அமௌண்ட் தான் மீன் வளத்துறைக்கு. 2 பேரும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் எங்களுக்கு பல வழியில் தொந்தரவு. என்ன மாதிரி வேலை பார்க்குறவங்க எல்லாமே ஓரளவுக்கு சரி தொழில் பண்ணுறாங்க, பணம் போடுறாங்கன்ட்டு ஒரு சில பேர் இது பண்ணிட்டாங்க. அதில் 10 பேர் நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.